ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் முருகன் இந்த நேரத்தில் உன்னிடம் பேசியே ஆகணும். குழப்பம் இல்லாமல் இரு. நல்ல நாளாக இன்று விடிந்துள்ளது. உனக்கு திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன், கைவிட மாட்டேன். நீ நினைத்ததெல்லாம் நான் நடத்தி தருகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு, அவ்வளவுதான் தங்கமே. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் இன்று முதல் நிச்சயமாக ஒரு தீர்வை பார்க்கப் போகிறது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதையும் நினைக்காதே, எதை மீதும் ஆசை வைக்காதே என்றுதானே நான் சொன்னேன். இருக்கும் வரை நீ மகிழ்ச்சியாக இருந்து விடு தங்கமே. யாரிடமும் பணிந்து போக கற்றுக்கொள், பழகிக்கொள். அதில் கொஞ்சம் கூட தப்பே இல்லை. ஏன் ஒரு சில உறவுகளை வெறுத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் ஓடி வரும் பாரு. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. அது தப்பில்லை. உன் முருகன் உனக்காகத்தான் பேசுகிறேன். அவசர செய்தியாக ஓடி வந்தேன் என் பிள்ளையிடம். இன்று நான் சொன்னது போல் செய். நிச்சயம் உன் வாழ்க்கை, ஏன் உன் தலைமுறையே செழிப்பாக இருக்கும். உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதுவும் தப்பில்லை. நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுகிறேன். என் பேச்சை கேள் தங்கமே. உன்னுடைய லட்சியத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகிறேன். நான் சொல்வது மட்டும் கேள். பயப்படாதே. ஒன்று தெரியுமா? முருகனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் முருகா, என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்குமா என்று உனக்கு கேட்க தோணும். நிச்சயமாக இல்லை. எப்போது இந்த முருகனை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ நல்ல நிலைமைக்கு வந்து விட்டாய். இப்போதுள்ள பிரச்சனைகளை தாண்டி வரப்போகிறாய், தடங்கல்களை தாண்டி வரப்போகிறாய். அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாதே. நிச்சயம் நீ நினைப்பது நடக்கும். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன். உனக்கு பிடித்த கெட்ட நேரத்தை விளக்கப் போகிறேன். நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. முகம் மலர்ச்சி அடையப் போகிறாய் பாரேன். ஆனாலும் உன் மனம் இப்போது உனக்கு தடுமாறி அலைவாய்ந்து கொண்டிருந்தது. அலைபாயும் மனத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றுதான் உன் முருகன் இந்த விடியலிலேயே ஆறுதல் படுத்தவும் அவசர செய்தியாக ஒரு சிலவற்றை உனக்கு சொல்லவும் வந்தேன். ஓடோடி வந்தேன். என் பிள்ளை என் பேச்சை கேட்டுத்தான் மறுவேளை பார்ப்பாய் என்று எனக்கு தெரியும். கேள் தங்கமே. திடீர் திருப்பம் தரும். திடீர் திருப்பத்தை தருவதற்காகத்தான் உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக நிற்கிறேன். இப்போது எழுந்திரு. இன்று நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு செய். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். சோர்ந்து போகாது. எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறி விடுவாய். உன் எல்லா முயற்சிகளிலும் நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது. இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் எந்த சூழலிலும் நீ மறக்கக்கூடாது. இன்று உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் உதவு. யாரும் உன்னை புண்படுத்தினால் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நிச்சயம் உனக்கு கஷ்டம் அந்த சுவடு தெரியாமல் போய்விடும். எதை நீ இழப்பு என நினைத்தாயோ அது உன்னை தேடி வரும். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. உன்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாயா? வேண்டாம். உன் எதிர்காலத்தை நோக்கி யோசித்து தெளிவடைவதற்கு பதிலாக மேலும் மேலும் குழப்பம்தான் கொண்டுள்ளாய். இப்போது நான் இருக்கிறேன்.
கோபத்தை குறைச்சிக்கோ தங்கமி. உனக்கு நல்லது தான் நான் சொல்வேன். யோசிச்சுப்பார். ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகிறாய், எனக்கு தெரியும். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள். ஆனால் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள். கவலைப்படாதே, உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனதை தளர விடக்கூடாது. எவரையும் எதிர்பார்த்து வாழலாமா? வேண்டாமே. எவருக்கும் நீ பாரமாக வாழக்கூடாது தானே. உனக்கு கிடைத்தது போதும் என்பதே சிறப்பான வாழ்க்கை. உன் முருகன் சொல்வதை கேள். உருவத்தில் எப்படி இருந்தாலும் நீ உள்ளத்தில் குழந்தையாக இரு. நிச்சயம் எல்லோரும் உன்னை நேசிப்பார்கள். யார் உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது மிகச் சரியானது என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது. நீ நல்லவன்னு புரிஞ்சுக்கோ, நீ நல்லவன்னு உணர்ந்துக்கோ, போதும். மற்றவனுக்கு அது புரியாதா புரியலையா என்று நினைக்க தேவையில்லை. யாரும் உன்னை பற்றி நினைக்க வேண்டாம். எப்படி நினைத்தால் என்ன? நீ நீயாக இரு. நீ மாறப்போவதில்லை. உன்னுடைய நல்ல உள்ளம் நல்ல உள்ளமாகத்தான் இருக்கு. நேற்று நிறைய அழுது விட்டாய். கவலையை நினைத்து நீ இதுவரை அழுததெல்லாம் போதும். இந்த முருகனின் அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையின் இனிமையாக இருக்கும். உன் மதிப்பு எவ்வளவு பெரிது என்று எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் குறைத்து கொள்கிறாய். வேண்டாம். தேவையில்லாமல் தயக்கம் காட்டாதே. ஒரு முறை எதிலும் முயற்சி செய்து வெற்றி ஆனால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்வாய். தோல்வி பெற்றுவிட்டால் பாடமாக எடுத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொள். முயன்றால் எதுவுமே முடியும். தங்கமே, இந்த முருகனின் அறிவுரைகளை முழுவதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜயோகம் எதிர்பாராத விதமாக கிடைக்கும். நம்பு தங்கமே, உனக்கானது அனைத்தும் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளை நீ. என் பேச்சை கேட்பாய் என்று எனக்கு தெரியும். முருகனின் அருள் இந்த விடியிலேயே கிடைத்துள்ளது. முருகனின் வாக்கை கேட்டுள்ளாய். சந்தோஷமாக உன் வேலையை பார். உன் கூடவே வந்து உனக்கானதை நான் செய்து தருகிறேன், செய்து முடித்து தருகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.